என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எரேமியா 2:17. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை வழியிலே நடத்தி கொண்டு போகும் காலத்தில் நீ அவரை விட்டு போகிறதுனால் அல்லவோ இதை உனக்கு நேரிட பண்ணினாய். அநேக நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் வர பிரச்சனைகள், போராட்டங்கள், பயங்கரமான புயல்கள், இது எல்லாத்தையும் நம்ம சற்று கவனித்து பார்க்கும்போது நம்மை தேவன் நடத்தினார். ஆனால் தேவன் நம்மை நடத்தி கொண்டு போன அந்த காலங்களெல்லாம் நம்ம கவனிக்காமல் நம்ம அவரை விட்டுட்டோம். அவர் நம்ம கூட தான் இருக்கார், நம்ம தான் அவரை விட்டுட்டோம். அநேகர் சொல்லுவாங்க, பிரச்சனை வந்த உடனே தேவன் ஏன் என்னை கைவிட்டார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவன் உங்களை கைவிட்டார்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை விட்டு போயிட்டாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, உன் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவர் மறக்க மாட்டேன்றார். ஸ்திரீயானவர் தன் கற்பத்தின் கனிக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன்றார். இதுதான் ஆண்டவருடைய பண்பு. அவர் கைவிட மாட்டார். அவர் கைவிடுகிற தேவன் இல்லை. ஆனால் நம்ம தான் அவரை கைவிடுகிறோம். ஒருவேளை இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கிற நீங்கள் தேவனை கைவிட்டிருக்கலாம். தேவனை நீங்கள் கைவிட்டுட்டு உங்கள் வாழ்க்கையில் வந்த பிரச்சனையை பார்த்து என்னை ஏன் தேவன் கைவிட்டான்னு கேள்வி கேட்டுட்ருக்கிறீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை கைவிடலை, நம்ம தான் தேவனை கைவிட்டோம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை வழியிலே நடத்தி கொண்டு போகும் காலத்தில் நீ அவரை விட்டதினால் அல்லவோ. அதனால தான் சொல்கிறாரு எரேமியா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். ஆண்டவர் கேட்குறாரு, என்னை விட்டு தூரப்பட்டு நீ மாயையை பின்பற்றினியே, நான் உன்னை வழியில் நடத்திட்டு போனேன், நீ தான் தூர போயிட்டு மாயையை பின்பற்றி தேவனை விட்டு போகிறியே, என்னிடத்துல என்ன அநியாயத்தை கண்டார்கள். ஒருவேளை நீங்கள் தேவனை விட்டுட்டீங்களே, அவர் என்ன அநியாயம் செஞ்சார்? அவர் என்ன தப்பு பண்ணார்? நீங்கள் ஏன் ஆண்டவரை விட்டுட்டீங்க? ஆதி அன்பை விட்டுருக்கலாம், ஆதியில் இருந்த அந்த வைராக்கியத்தை விட்டுருக்கலாம், தேவன் உங்கள் கூட நடந்து சென்றதை மறந்து நீங்கள் தூரமாக போயிருக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கி கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் தேவனை நீங்கள் எங்கே விட்டீங்க அப்படின்றத கொஞ்சம் கவனித்து பாருங்கள். திரும்பி வாங்க, திரும்பி அதே இடத்துக்கு வாங்க. எங்கே விட்டுட்டீங்களோ அங்கே வாங்க, உங்களுக்காய் காத்திருக்கிறார். எங்கே விட்டுட்டீங்களோ அங்கே மறுபடியும் வந்து அவர் கையை பிடிங்க, அவர் காத்திருக்கிறார். இளைய மகன் அப்பாவை விட்டுட்டு போனால் திரும்ப அப்பா அவன் வருவதற்கு கதவை திறந்து வச்சு காத்திருந்தார். அவன் தூரத்தில் வரான், வீட்டுக்கு தான் வரான்னு தெரிஞ்ச உடனே அப்பா ஓடி போய் அவனை கட்டி அணைத்தவனை வரவேற்று வீட்டுக்கு கூட்டு வர்றார். இன்றைக்கும் தேவனை விட்டு தூரம் போயிருக்கலாம், நீங்கள் திரும்பி வர தேவன் வாய்ப்பு கொடுக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். திரும்பி வான்னு சொல்கிறார், நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்கிறார். நீங்கள் ஆண்டவரை மறந்த நாட்கள் போதும். வேத புத்தகத்தில் உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் இப்படியாய் நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோட இருந்ததில்லை. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். நம்மளை நடத்தினவர் கர்த்தர் தான். அவர் தான் கைப்பிடிச்சு கூட்டு போனார். அவர் கூட வந்ததுனால தான் தண்ணீரை கடந்தோம், ஆறுகள் நம்மை புரண்டதில்லை, அக்கினி ஜுவாலை அங்கே நம் பேரிலே பற்றவில்லை. ஏன் தெரியுமா? கர்த்தர் கூட இருந்தார். கர்த்தர் ஒருவரே கூட இருந்தார். கொஞ்சம் சூழ்நிலைலாம் மாறி நமக்கு சாதகமான உடனே தேவனை விட்டுட்டோம்ல, கொஞ்சம் சூழ்நிலைலாம் நல்லா ஆன உடனே தேவனை மறந்துட்டோம்ல, கொஞ்சம் சூழ்நிலை வந்த உடனே கர்த்தரை கைவிட்டுட்டோம் இல்லையா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, திரும்பி வாங்க, திரும்பி வாங்க. தேவனிடத்தில் திரும்பி வந்தால் கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு உதவி செய்வார். சில நேரம் நம்ம கூட்ட கலைப்பார். ஏன்னா 11ஆம் வசனம் உபாகம் 32:11 வாசிக்கிறோம், கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது. கூட்ட கலைச்சார், ஆனால் கர்த்தர் ஒருவரே நம்மோடு இருந்தார். அவர் செட்டைகளை விரித்து நம்மை ஆண்டவர் கண்காணிக்கிறார், கூடவே இருக்கிறார். அவர் விடலை, அவர் விடமாட்டார். இன்றைக்கும் நம்ம தான் அவரை விட்டுட்டு போயிட்டோம். கூடு கலைஞ்ச உடனே அவர் கைவிட்டார்னு நீங்கள் நினச்சிட்டிங்களோ? கூடு கலைஞ்சதுனால எனக்கு அவர் வேண்டான்னு நினச்சிட்டிங்களோ? கூடு கலைஞ்சதுனால எனக்கு இனிமேல் இந்த ஆண்டவர் தேவையில்லைன்னு சொல்லிட்டு மாயையை பின்பற்றி போனீங்களோ?
திரும்பி வாங்க. பிரியமானவர்களே, இந்த நாளில் உபாகம் 32:11-12 மனப்பாட வசனமாக நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. இந்த வசனத்தின்படியே தேவன் நம் கூட்டை கலைத்தது உண்மைதான், ஆனால் கைவிடுவதற்காக அல்ல, நம்மை தொடர்ந்து நடத்துவதற்காக. அவரே நம்மை நடத்துவார். உங்கள் வாழ்க்கையில் அவர் உங்களை நடத்தி கொண்டு போகிறார். நம்ம அவரை கைவிடாமல் கடைசி வரைக்கும் அவரோடு கூட நடப்போம். அவர் கையில் நம்ம கையை கொடுத்துருவோம். அவர் நம்மளை கரம் பிடித்து நடத்தி கொண்டு செல்லட்டும். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் சில கூடுகளை நீர் கலைத்த உடனே நீங்கள் கைவிட்டீங்கன்னு நாங்கள் நினச்சிட்றோம். எங்களை வழியில் நடத்திக்கிட்டு போகிறீங்க. மாயையை பின்பற்றி உங்களை விட்டுடுறோம். எங்களை மன்னிச்சிருங்க. இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் உம்மை விட்டுட்டு உம்மை கைவிட்டுட்டு தனியாக நடந்துட்டு இருந்தாங்கன்னா அவர்களை சந்திக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் உம்மால் சந்திக்கப்படட்டும். இனி ஒரு மாற்றத்தை காணட்டும். இனி தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை பார்க்கட்டும். ஆண்டவரே, திரும்பி வருகிறேன் என்று ஒப்பு கொடுத்து தீர்மானிக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் கண்ணோக்கி பார்த்து அவர்களை அணைத்து கொள்ளும்படி நான் ஜெபிக்கிறேன். சுவாமி, பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். ஆண்டவரே, நீங்கள் எங்களை கைவிடாமல் எங்களை தொடர்ந்து நடத்துகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.